ஹலோ விவர்ஸ் எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்போது இந்த வீடியோவில் என்ன காமிக்கிறேன்னா, ஸ்டீல் டோரு வாங்கி அதை வந்து ரசமட்டை பார்த்து எல்லாம் பொசிஷன் பண்ணிவிட்டு சுற்றிலும் வந்து பேக் பண்ணுவாங்க. பேக் பண்ணும்போது அது கலவையே வந்து போட்டுக்கிறாங்க. எம்சாண்டு சிமெண்ட் ரேஷியோ போட்ட கலவையே வந்து போட்டுக்கிறாங்க. இங்கே நமக்கு பார்த்திங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டு வந்து கேப் கம்மியாக தான் இருக்குது. மேலே மட்டும் ஒரு 2 இன்ச்சு கிட்ட கேப் வருது. பின்னாடிந்து இந்த டோர் பின்னாடிந்து உங்களுக்கு காமிக்கிறேன். பின்னாடிந்து பார்த்திங்கன்னா தான் அந்த கேப் வந்து தெரியுது. முன்னாடிந்து பார்த்தோன்னா கேப் இல்லை. ஸோ அந்த கேப்புக்கே வந்து இந்த மாதிரி தான் வந்து கலவை வந்து போட்டுக்கிறாங்க. ஸோ இது போட்டுட்டு ஃபிட் பண்ணிவிட்டு நீட்டாக அது ஃபுல்லாக வந்து தொடச்சிடணும். இல்லைனா அந்த சிமெண்ட்டு வந்து அப்படியே கலவை அந்த அதிலே வந்து ஒட்டிக்கும். அப்புறம் இந்த டோருக்கு ஹிஞ்சஸ்லாம் பார்த்திங்கன்னா பிராஸ் போடுவாங்களா இல்லை ஸ்டீல் போடுவாங்களான்னு சொல்லி கொஷின் கேட்டிருந்தாங்க. ஆனால் இதில் வந்து ஸ்டீல் மாதிரி தெரியுது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி தெரியுது, பிராஸு மாதிரி தெரியல அது பார்த்தா. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கலவை வந்து ஃபுல்லாக போட்டுட்டு அதை வந்து நீட்டாக வந்து பேக் பண்ணணும். பேக் பண்ணி முடிச்சுட்டு நமக்கு ஃபைனல் டச்சு பெயிண்ட் அடிக்கும் போதும் அந்த பார்டர் வந்து திரும்பி க்யூர் பண்ண வேண்டி வரும். க்யூர்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த சுற்றி வந்து பார்டர் வந்து நீட்டாக பிஞ்சு சொல்லுவாங்க, அந்த பார்டர் கட்டுற மேஸ்திரிங்க. பிஞ்சு ஒர்க் நல்லா தெரிஞ்ச ஆளுங்களை வச்சு ஒரு நீட்டாக ப்ராப்பராக வந்து பண்ணால் தான் அது வந்து ஒழுங்காக வந்து ஃபைனல் ஃபினிஷ் வந்து ஒழுங்காக வரும். ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் சிரமம். மர டோர் போடுறதுலையும் இது போடுறதுலையும் கடைசி நிமிஷம் வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி ஒரு வேலை வந்து வந்துகிட்ருக்கோம். ஸோ அதனால் இதில் வச்சு நான் சொல்கிறத வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி ஸ்டீல் டோர் போடுறது ஓகேவா, இல்லை இது வந்து கொஞ்சம் வேலை நமக்கு எக்ஸ்ட்ரா வருமா அப்படின்ட்டு. இதுதான் வியூவர்ஸ். தேங்க்யூ, பாய்.